இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிக்கிறா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியர், அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி பிடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கமான் ஃபாலோ மீ. புடே புடே அமுக்க அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சா காது குத்துங்க. ஐயோ, ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க. அசகாம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்ள? ஏ மாப்ள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏறா. ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தா கடிச்சு பகல யாரு குத்துற?